கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலுமிருந்து முகநூல் வழியாக இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த வருட முடிவு திருவிருந்து ஆராதனையில வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆராதனைக்கு முன்பாக ஒரு சில வேண்டுகோள். அனைவரும் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். முகக்கவசம் இல்லாதவர்கள் வெளியிலே உங்களுக்காக ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து நீங்கள் பொருத்தி கொள்ளுங்கள். ஆராதனை நேரங்களிலே உங்களுடைய கைபேசி அலைபேசிகளை நீங்கள் சைலண்ட் மோடில் வைத்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு அது இடையூறு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெஞ்சுகளில் இடைவெளி விட்டு நீங்கள் உட்கார உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஜெபத்துக்கு ஆயத்தமாவோம். கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! கர்த்தரின் ஆலய பிரகாரங்களின் மேல் என் ஆத்துமா வாஞ்சிக் கொண்டு ஏக்கமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள கடவுளை நோக்கி கம்பீர சத்தமிடுகின்றன. என் ராஜாவும் என் கடவுளுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உமது பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உமது ஆலயத்தில் வாசமாய் இருப்போர் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். உமது ஆலயத்திலே வாசமாய் இருப்போர் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். நல்ல தகப்பனே, நன்றியோடு தம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். 2020 ஆண்டின் கடைசி நாளில், கடைசி மணித்துளிகளில் எங்களை கொண்டு வந்த உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஜனவரி மாதம் முதல் இதுவரையிலும் உமது கிருபை எங்களை தாங்கியது, உம்முடைய காருண்யம் எங்களை மறைத்து கொண்டது. தகப்பனே, உலகம் முழுவதும் கொரோனா என்று சொல்லக்கூடிய பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்ட நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், மனித உயிரிழப்புகள், பொருளாதார மந்த நிலைமைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நீர் அடிமைகளை பாதுகாத்து நடத்தினீரையா. இன்றைக்கு மாலையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு
தேவ சமூகத்தில் வந்து பயத்தோடும் பக்தியோடும் உம்மை ஆராதிக்கிற கிருபையை தந்தே. மாத்திரமல்ல, இந்த வருஷத்துல உமது கிருபைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த கிருபைகளுக்கு தகுதியற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு பாவ பாரத்தோடு தேவ சமூகத்திலே வந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிடவா, பாவ மன்னிப்பை பெறவா வாஞ்சித்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் எங்களை மன்னித்து கிருபை அளிக்க வேண்டும் என்று செபிக்கிறார். இந்த ஆராதனையில ஆவியானவருடைய நடத்துதலை தாரும். ஆவியானவரே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டாக நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் செபிக்கிறார். வருகிற ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் கர்த்தரை ஆராதிக்க பணிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களை மறைத்து உம்முடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். துதி, கன்னா, மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 65வது பாடலை பாடுவோம்.
உன்னாண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்புரை காதலித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. பாடல் புத்தகத்திலே 16வது பக்கத்தில் இருக்கிற திருவிருந்தோடு கூடிய பிரதான தேவ ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் அண்டே சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். இந்த வருடத்தின் கடைசி நாளில கடைசி மணித்துளிகளில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக அவரை துதிப்போம். மட்டுமல்ல, இந்த ஆண்டுல ஆண்டவர் நம்மை எவ்வளவு அதிசயமாக கிருபையாக காத்தாரோ அதற்கு மாறாக நம்முடைய நினைவில் வாக்கில் நடக்கையில் நாம் ஆண்டவருடைய கிருபைக்கு மாறாக நடந்திருக்கிறோம் என்பதை தாழ்மையோடு ஒத்துக்கொள்வோம். இந்த வருடத்தின் கடைசி நாளில் ஆண்டவருடைய திருப்பந்தியிலே சேரப்போகிறனா நம்முடைய பாவங்களை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டா ஆண்டவருடைய சமூகத்திலே மனஸ்தாபத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை கோரும்போது அவர் மன்னிக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். பாடல் புத்தகத்திலே 18வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கையை அனைவரும் சேர்ந்து சொல்லுவான். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்தே உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். தயவுள்ள சுவாமி, நான் நரகத்தில் அழிவது நியாயமாயினும் என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதேயும். தேவரீர் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை இரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அதை அறிவறுக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தரணும். இனி நான் சாகும் வேளையில உம்முடைய மோட்ச ராஜ்யத்தில் சேருவதற்கு என்னை ஆயத்தம் பண்ணியருளும் சுவாமி. ஆமேன். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்துக்காக நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபையை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும்
அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். இந்த நாளுக்குரிய ஆரம்ப வாக்கிய பகுதி வருட முடிவின் இரவுக்கான ஆரம்ப வாக்கியம் பாடல் புத்தகத்தில் 75வது பக்கத்தில் இருக்கிறது. வானங்களே கேளுங்கள், யெகோவாவே பேசுகிறார். அவர்கள் யெகோவாவை விட்டுவிட்டார்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தரை அசட்டை செய்தார்கள். யெகோவாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை. அவர்கள் பரமராஜாவாகிய ஆண்டவருமாகிய உன்னதமானவரே,
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கும் வல்ல மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நீடிய சாந்தமும் உருக்கமும் இரக்கமும் சத்தியமும் உள்ளவராயிருந்து எங்கள் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னித்து வருகிறவரே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் துன்மார்க்கத்தில் நடந்தோம். நாங்கள் உம்மை விட்டு நீங்கி உமக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம். உமது பார்வையில் தீங்கானதை செய்தோம். ஆண்டவரே, எங்கள் முந்திய அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாய் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு எதிர்கொண்டு வருவதாக. ஏனெனில் நாங்கள் அதிகமாய் பலமற்று போனோம். எங்கள் ரட்சிப்பின் கடவுளே, எங்களுக்கு ஒத்தாசை செய்து உமது நாம மைமிக்கின்று எங்கள் பாவங்கள் எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 90வது சங்கீதத்தில் முதல் 12 வசனங்களை முறையாக வாசிப்போம். 90வது சங்கீதம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக தேவரீர் எங்களுக்கு வாசஸ்தலமாய் இருக்கிறேன். நீர் மனிதரை திரும்பவும் புழுதியாக்கி மனுப்புத்தரதே திரும்புங்கள் என்கிறேன். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறேன். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையில செழித்திருக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்குகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டன. பெருமிச்சை போல் எங்கள் வருஷங்களை முடித்து விடுகிறோம். உமது கோபத்தின் பலத்தையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? ஞான இருதயமுள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அமர்ந்திருப்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமறை பகுதி ஏசாயா தீர்க்க தரிசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 30 வசனங்கள் 8 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். இன்றைக்காக அருளப்பட்ட பழைய ஏற்பாடு பகுதி ஏசாயா தீர்க்கனின் ஆகமம் அதிகாரம் 30 வசனங்கள் 8 முதல் 17 முடிய. இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி அது அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள்.
இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவர்களை திருஷ்டியுங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதி நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓயப்படுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்கிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்பவிடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்கள் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்க மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள் என்பதே. இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 39 வரை உள்ள வசனங்கள். ரோமர் அதிகாரம் 8 வசனங்கள் 31 முதல் 39 முடிய. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்பதே. இன்றைக்கான நிருப பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைய தினத்துக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 12 வசனங்கள் 35 முதல் 40 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா நற்செய்தி நூல் அதிகாரம் 12 வசனங்கள் 35 முதல் 40 வரை. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது
விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர்கள் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்கச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டார் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிடமிட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நீசையா விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பாடல் புத்தகத்திலே 24வது பக்கத்தில் இருக்கிறது. நீசையா விசுவாச பிரமாணம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்த இவர் சர்வத்திற்கும் அல்ல பிதாவும் ஆனவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன். சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவினின்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுளினின்று கடவுள், ஜோதியினின்று ஜோதி, மெய்யான கடவுளினின்று கடவுள், ஏகவஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். பொந்தியு பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவினின்றும் குமாரனின்றும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மைமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞான ஸ்நானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நாம் அமர்ந்திருந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 301வது ஞான பாடலை சேர்ந்து பாடுவோம். நான்
என் சாவில் என்னை சேர்க்கவும் இரக்கத்தை அங்காடியே அழிப்பாய் என்றும் போற்றுவேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருமையான இன்றைய நாளின் நம் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். கடவுளுடைய வார்த்தையை வாசித்து தியானிப்பதற்காக ஆவியானவரின் அருள் நிறைந்த பிரசன்னம் வேண்டி ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோமாக. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேனான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாய் போல நேசித்து தகப்பனை போல எங்களை தற்காத்து அற்புதமும் அதிசயமான இன்றைய நாளை காணும் மட்டுமாக எங்களுக்கு கிருபை செய்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வாதமான இரவு வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளையும் கடைசி இரவு வேளையும் கடவுள் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறீர். உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பரிசுத்த ராபோஜனத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் இந்த அருமையான நேரத்திலே எங்களுக்கு முன்வைத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு வருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு வாசம் பண்ணுவீராக. உம்முடைய தெய்வீக திருவசனத்தால் எங்களோடு பேசுவீராக. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை பேசுகிற அடியேனை மறைத்து ஆவியானவர் பிரசன்னமாகி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக நாங்கள் சிந்திக்கிற உம்முடைய வசனங்கள் நம்பிக்கையிலும் ஆறுதலிலும் தைரியத்திலும் எங்களை வழிநடத்துவதற்கு ஏதுவாக நீர் எங்களோடு பேசும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான திருச்சபை மக்களை, கர்த்தருடைய அபரிவிதமான கிருபையினாலே இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ராபோஜனத்தை பெறுவதற்காக காத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானம் செய்வோமாக. அதற்காக குறிக்கப்பட்டதான திருமறை பாகம் நாம் வாசிக்க கேட்டதான பழைய ஏற்பாட்டு பகுதி
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 17 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக 15வது வசனத்தை மாத்திரம் இங்கே வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் என்பது. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலனாயிருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மோனகன் தமிழாக்கத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கை என்கின்றதான வார்த்தைக்கு அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் பலமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. RSV ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை quietness and trust in your strength என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழியாக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை quietness and trust shall strength upon you என்று நியூ கிங் ஜேம்ஸ் வெர்சன் இந்த திருமறையிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த அருமையான நாளினுடைய கடைசி நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருவது அமைதியும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலனாயிருக்கும் என்று கடவுளாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். உலகத்திலே பிரபலமான ஒரு திருச்சபையினுடைய முதன்மை குருவானவர் ஒரு முறை அவர் இந்த கொரோனா காலத்திலே உரையாற்றும் போது இப்படியாக சொன்னார். கடவுள் வேடிக்கை பார்க்கிறாரா? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? கடவுள் வேடிக்கை பார்க்கிறாரா என்று. ஆம், ஒருவேளை கடவுள் வேடிக்கை பார்க்கிறவராக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படியாக பின்வருமாறு சொன்னார். இதுவரையிலும் நீங்களும் நானும் வேடிக்கை பார்க்கிறவர்களாகவே இருந்தோம். நம்முடைய தொழுகை முறை, நம்முடைய ஆராதனை முறை, நம்முடைய செய்தி முறை, நம்முடைய ஜெப முறை, நம்முடைய தவ முறை எல்லாமே வெறும் வேடிக்கையாகத்தான் இருந்தது. அதை யதார்த்தமாக நாம் செய்திருந்தோமே ஆனால், யதார்த்தமாக நாம் செய்திருந்தோமே ஆனால் இவ்வளவு தூரம், இவ்வளவு துன்பத்துக்கும் துயரத்துக்கும் நாம் ஆளாயிருக்க மாட்டோம். ஆம், பிரியமானவர்களே, இந்த 2020 வசனத்தின் 20ஆம் வருஷத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே, குறிப்பாக இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நம்மை தேடி வந்து நம்முடைய உள்ளங்களை தொட்டதான தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால் நமக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாகவே இருந்தது. ஆனால் சொல்லப்பட்டது ஒன்று, நடந்தது இன்னொன்று.
அறிவிக்கப்பட்ட செய்திகள் ஒன்று, நிகழ்ந்த சம்பவங்கள் வேறொன்று. அப்படியானால் தீர்க்க தரிசனம் சொன்னவர்களெல்லாம் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் பொய் தீர்க்க தரிசனமாய்விட்டதோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. ஆம், தீர்க்க தரிசனங்கள் பொய்யாய் போனதோ? நாம் பார்க்கிறோம், கடந்து வந்த பாதையிலே தீர்க்க தரிசனம் சொன்ன குருமார்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மரணமடைந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய பிரபலமான மருத்துவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகளும் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். சமீபத்திலே வந்த செய்திகளிலே வட மாநிலத்திலிருந்து இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்த மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் தானும் தன்னுடைய மனைவி மற்றும் 2 பிள்ளைகளோடு தற்கொலை செய்து கொண்டார் கன்னியாகுமரியிலே என்று சொல்லி செய்தித்தாளிலே வந்தது. நீங்கள் எல்லாரும் அதை படித்திருப்பீர்கள். ஏன் நம்முடைய அண்டை மாவட்டமாகிய திருநெல்வேலி மாவட்டத்திலும் கூட ஒரு பிரபலமான தொழில் அதிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அளவிற்கு இந்த 2020 வருஷம் அமைந்து விட்டது. வேலையில்லாத பிரச்சனை, வெளியிலே செல்ல முடியாத பிரச்சனை, உறவுகளை பார்க்க முடியாத பிரச்சனை, ஆலயங்கள் எல்லாம் திறக்க கூடாது என்கின்றதான அரசு உத்தரவு, ஆராதனைகள் நடத்தக்கூடாது என்பதற்கான கண்டிப்பான கட்டளை, யாரும் யாரையும் தொடக்கூடாது, யாரும் யாரையும் நெருங்கக்கூடாது, யாரும் யாரிடத்திலும் எந்த விதத்திலும் நெருங்கி பேசக்கூடாது, பழகக்கூடாது. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள், எவ்வளவு பெரிய கொடுமை. இவ்வளவு கொடுமையும் இன்னும் அதிகமாக சொல்லலாம். அவ்வளவு பிரச்சனைகளை இந்த 2020 வருஷத்திலே சந்தித்திருக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லப்பட்டது. இரட்டிப்பான நன்மைகளை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லப்பட்டது. உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனங்களுக்கு பஞ்சமே இல்லை. அப்படியானால் இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது? நாம் அனுபவித்திருக்கிறோமே கொடுமைகள், இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று சிந்திக்க தோன்றுகிறது. அருமையானவர்களே, இந்த சிந்தையோடு இன்றைய நம்முடைய தியான பகுதியாகிய ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்படுகிறதான ஒரு சம்பவம், தீர்க்க தரிசனம் சொல்லாதே, கடினமான வார்த்தைகளை பேசாதே, தீர்க்க தரிசனம் சொல்லாதே, கடினமான வார்த்தைகளை பேசாதே, ஏதாவது நல்ல செய்தி சொல்லக்கூடுமே ஆனால் சொல்லுங்கள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே,
அப்படியானால் நாங்கள் துன்பத்தை சகிக்க முடியாது, கஷ்டங்களை சகிக்க முடியாது, வேதனைகளை சகிக்க முடியாது, பாடுகளை சகிக்க முடியாது, ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லக்கூடுமானால் அதை மாத்திரம் சொல்லுங்கள் என்று ஜன சமூக பிரதிநிதிகள் சொல்லுகிறதை இங்கே இந்த அருமையான பகுதியிலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 1 முதல் 35 அதிகாரம் வரையிலும் உள்ள அந்த ரத்தின சுருக்கமான சரித்திர பின்னணி என்னவென்று சொன்னால், அவர்கள் அசீரிய சிறையிருப்புக்கு ஆளாவார்கள். பெரிய வேதனைகளுக்கும் கொடுமைகளுக்கும் அவர்கள் ஆளாவார்கள். அவர்களுடைய ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்படும், அவருடைய தொழுகைகள் எல்லாம் தாறுமாறாக்கப்படும், அவர்கள் செலுத்திய பலிகள் எல்லாம் இல்லாமல் போகும், அவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்படுவார்கள், அவர்கள் எல்லா உடைமைகளையும் உரிமைகளையும் இழந்து தனித்து நிற்பார்கள் என்பதுதான் அந்த 35 அதிகாரத்தினுடைய சுருக்கம். ஆம் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட வேதனை நிறைந்த, கவலை நிறைந்த, பாடு நிறைந்த, ஆலய தொழுகை இல்லாத நிலையில், பண்டிகை ஆசரிப்பு இல்லாத நிலையில், பலிகள் இல்லாத நிலையில், ஒட்டுமொத்த ஜன சமூகமும் சிறையிருப்புக்கு போன நிலையிலே இந்த வார்த்தை நமக்கு வருகிறது. கடவுள் அருளுகிற வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலனாயிருக்கும். அதாவது அமைதியாயிருங்கள். அமெரிக்கை என்கின்ற வார்த்தை இங்கே பயன்படுத்துவதற்கு நான் விரும்பவில்லை. மாறாக மற்ற திருவெழுத்துக்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற, மற்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால் குயட்னஸ், அமைதியடையுங்கள், அமைதியாயிருங்கள், நம்பிக்கையாயிருங்கள். அமைதியாயிருங்கள், நம்பிக்கையாயிருங்கள். ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அமைதிக்கும் நம்பிக்கைக்கும் யதார்த்தமான பாத்திரமாக இங்கே நமக்கு முன் உதாரணமாக சொல்லப்படுவமே ஆனால், சொல்ல வேண்டுமையானால் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஒருவர் மாத்திரமே அமைதியாயிருந்தவர். ஏசாயா 53 அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக அவர் சத்தமிடாதிருந்த ஆட்டை போல் இருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 14வது வசனத்திலே அங்கே பிலாத்து பலவாறு கேள்விகளை கேட்கிறான். கேட்ட பொழுது அவர் என்னவாக இருந்தார்? அமைதியாக இருந்தார். அதை பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது இவ்விடமாக சொல்லுகிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 23வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், அவர் வையப்படுகையில் அவர் பதில் வையாமல் இருந்தார். அமைதியின் சிகரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால் அருமையானவர்களே, அந்த அமைதிக்கு பின்பு அவருக்கு ஏற்பட்ட அத்தனை துன்ப துயரத்துக்கும் அவர் அமைதி காத்தது நிமித்தம் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிறையிருப்பிலே இருக்கிறவர்களுக்கு ஏசாயாவை கொண்டு கடவுள் உரைக்கிறதான வார்த்தை, அமைதியாயிருங்கள். சிறைப்பட்டு போய்விட்டோமே, ஆலயம் பறிபோய்விட்டதே, தொழுகை இல்லாமல் ஆகிவிட்டதே, பண்டிகை ஆசரிக்க முடியவில்லையே, பலி செலுத்த முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிறீர்களா? அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். அடுத்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்பிக்கையாயிருங்கள். அடுத்து திருமறையிலிருந்து உதாரணத்துக்கு சொல்ல போவே ஆனால் ஒரே ஒரு மனிதரை மாத்திரம் சுட்டிக்காட்டலாம். அமைதிக்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக விளங்கிய ஒரே ஒரு தேவ மனிதர் யோபு.
யோபு சொல்லுகிறார், 40ஆம் அதிகாரத்தில், யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 5 வரையிலான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லுகிறார், ஒரு முறை வாய் திறந்தேன் ஆண்டவரே, ஒரு முறைதான் வாய் திறந்தேன், இனி திறக்க மாட்டேன் கடவுளே. ஆம் அருமையானவளே, தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை குறித்து அங்கலாய்ப்பு ஏற்பட்டது நிமித்தம் ஆண்டவரை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் கேட்க ஆரம்பிக்கும் போது யோபுவால் பதில் பேச முடியவில்லை. ஆகையினால் ஒரு முறை கேட்டேன், இனிமேல் வாய் திறக்க மாட்டேன் ஆண்டவரே என்று அருமையாக பதில் சொல்லிவிட்டு அமைதியாக நின்று விட்டார். அவருடைய நம்பிக்கை இவ்விதமாக வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், என்னை மீட்பவர் உயிரோடு இருக்கிறார் என்றும், கடைசியிலே அவர் இத்தூளின் மேல் எழுந்தருளுவார் என்றும் நான் என்ன செய்கிறேன்? நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என் கண்களே அவரை காணும், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களே அவரை காணும், உயிருள்ள என் மீட்பரை காணும் என்று சொல்லி நம்பிக்கையின் வார்த்தையை பிரதிபலிக்கிறார். அதை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாக எழுதுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியையும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறானே, அதுபோல நீங்களும் நீடிய பொறுமையாயிருங்கள். கொரோனா என்கின்றதான கொள்ளை நோயினுடைய அந்த தாண்டவம் என்ன செய்யும்? மாறும். சடிதியான மரணங்கள் நிற்கும், அழுகையும் புலம்பல்களும் நிற்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு என்ன செய்யுங்கள்? அமைதியாயிருங்கள், நம்பிக்கையாயிருங்கள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, கடவுளத்தில் விசுவாசமா இருக்கிறீர்களே, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லிவிட்டு பின்னாக சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆம் அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய சிந்தனை பகுதியிலே ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார், அமைதியாயிருங்கள், நம்பிக்கையாயிருங்கள் என்று. நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடவுளத்தில் நம்பிக்கையாயிருக்கிறீர்களே, என்னிடத்திலும் நம்பிக்கையாயிருங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். 115ஆம் சங்கீதத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். 9, 10, 11வது வசனங்களிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தை வருகிறது, இஸ்ரவேலே கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, நீங்கள் கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடகமுமாயிருக்கிறார். கடவுளுக்கு பயப்படுகிற சிறியவர்களே பெரியவர்களே, நீங்கள் கடவுள் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார் என்று. ஆம் அன்புக்கு இனியவர்களே, 2021வது வருஷத்தை எதிர்நோக்கி ஆவலாய் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். 2020 போல் ஆகிவிடுமோ என்கின்றதான பயமும் அச்சமும் நடுக்கமும் கவலையும் இன்னொரு பக்கம் நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே என்ன செய்கிறது? உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்த இரவு வேளையிலே, இந்த அருமையான ஆராதனை வேளையிலே ஏசாயாவை கொண்டு கடவுள் நமக்கு சொன்ன வார்த்தைகளை
நம்முடைய உள்ளத்திலே பதித்துக் கொள்ளுவோம். நம்மை சுற்றி ஏற்படுகிற எத்தனை வகை வகையான பிரச்சனைகள் நம்மை வந்து சூழ்ந்தாலும் தளராதிருப்போம், அமைதி காப்போம். சடிதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு, நமக்கு எதிரடையாக நாம் தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனைகளை கண்டு நம்முடைய வாயில் வந்த வார்த்தைகளை விட்டு அலைப்பி விடாதிருப்போம். நம்முடைய வாய் உளறி விடாதபடி, வார்த்தைகளை கொட்டி விடாதபடி கடவுளிடத்திலே பலன் கேட்போம், நம்பிக்கையாயிருப்போம். சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் தம்முடைய தூய்மையான இரத்தத்தையும் தம்முடைய சரீரத்தையும் நமக்கு பானம் பண்ணி புசிப்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார். இதற்காக எத்தனை முறை ஏங்கி காத்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு காலையில் கூட 2 தாய்மார்களுக்கு போய் நானும் ஐயர் அவர்களும் ராபோஜனம் கொடுத்து விட்டு வந்தோம். அவர்கள் எவ்வளவு ஏக்கமா இருந்தார்கள் என்பதை நாங்கள் இருவேரும் அதை உணர்ந்தோம். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த ஏக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் யுகமுடி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அத்தகைய வார்த்தையிலே நம்பிக்கை வைப்போம். வார்த்தையை தந்த கடவுளிலே நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் துணையாக இருந்து நம்மை ஆசீர்வாதமான ஒரு புதிய வருஷத்திற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமீன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமீன். தோத்திர பலியை சேர்ந்து பாடுவோம். கடவுளே நிலைவரமான உமது சமூகத்தில் உமது பரிசுத்தாவி இருந்து உமது இரட்சணிய சந்தோஷத்தில் தீருள்ளதும் எனக்கு உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். ஜெபிப்போம். நாம் கேட்ட இறை வார்த்தைகளுக்காக ஆண்டவரை துதிப்போம். அசீரியா சிறையிருப்பின் கீழ் அல்லல்பட்டு உழண்ட இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடத்திலே வேதனையோடும் கவலையோடும் அவநம்பிக்கையோடும் இருந்த வேளையில ஆண்டவர் ஏசாயா தீர்க்கனை கொண்டு அவர்களோடு பேசினார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமைதியும் நம்பிக்கையும் உங்கள் பலன் என்று சொன்னார். கடந்த நாட்களை எண்ணி பார்ப்போம். இந்த 2020 ஆண்டில் எத்தனையோ இழப்புகளையும் வேதனைகளையும் நாம் சந்தித்தோம். இந்த உலகமே நிலை குலைந்து போன ஒரு நிலைமையில காணப்பட்டத. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபையை மதித்து நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்முடைய பாவங்களை விட்டு வெறுத்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணி இருக்கிறோமா? கடவுள் தம்முடைய வார்த்தையில் உண்மையாயிருக்கிறார்.
உறுதி உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை மாறாதது போல அவருடைய பரிசுத்தமும் மாறாததா இருக்கிறது. ஆண்டவர் தமது திட்டத்தின்படி அனைத்தையும் அதனதன் காலத்திலே செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார். உலகத்தையும் ஒரு துவக்கத்தில் இருந்து முடிவை நோக்கி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு தந்த கிருபைகளை நினைத்து நன்றி சொல்வதோடு ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதியற்ற நம்முடைய வாழ்க்கையை குறித்து மனம் திரும்புவோம், மனஸ்தாபப்படுவோம். அவரிலே அவநம்பிக்கை கொண்டோம், அவருடைய வார்த்தையில் சந்தேகப்பட்டோம், ஆண்டவருடைய வல்லமையில் நாம் சந்தேகப்பட்டோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கோருவோம். அமைதியும் நம்பிக்கையும் நமது பலன். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் உமது திருவார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினமைக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ நெருக்கங்களின் மத்தியிலும் எங்களுக்கு கிடைத்திருக்கிற தேவ கிருபை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளை சந்தித்த பிறகும் எங்கள் பாவங்களை விட்டு விலகாமல், அக்கிரமங்களை விட்டு விலகாமல், அவநம்பிக்கையோடே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தாழ்மையோடு ஒத்துக்கொள்கிறோம். நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அறிக்கையிடுகிறோம். மனம் திரும்புகின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாருமையா. ஆவியானவரே, திருவசனத்தை கொண்டு ஒரு மனம் திரும்புதலை இந்த ராத்திரி வேளையிலே ஒவ்வொருவருக்கு நீ தர வேண்டும் என்று செபிக்கிறான். எங்கள் வழிகளை உய்த்து பார்த்து, எங்களிலே ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை பாதைகள் இருக்குமானால் அவைகளை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. உமக்கு உகந்த பாத்திரங்களாக, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தான். இந்த ராத்திரியில உமது திருக்குமாரன் இயேசுவின் சரீரமும் இரத்தமா எங்கள் பாவங்களை மன்னித்து சமாதானத்தோடு புதிய ஆண்டில் எங்களை கொண்டு சேர்க்கும்படி ஜெபிக்கிறார். இந்த ஆண்டுல திருச்சபை சந்தித்த இழப்புகளுக்காக ஜெபிக்கிறார். எங்கள் திருச்சபையின் முன்னாள் நிர்வாகிகள், மூத்த உறுப்பினர்கள் பலரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவர்களை இழந்து துக்க சாகரத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு நீர் இந்த ஆண்டின் இறுதியிலே ஆறுதலையும் தேறுதலையும் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறார். எங்கள் திருச்சபையின் பல குடும்பங்கள் வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலிருந்து ஊருக்கு வர முடியாமல் தடைபட்டிருக்கிறார்கள். எங்களோடு இந்த பண்டிகை காலங்களிலே ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இருக்கிற இடங்களில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆனாலும் இந்த வருஷத்தில் எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலே உம்முடைய திருவசனத்தை தடையில்லாமல் நாங்கள் இருந்த இடங்களில் எங்களுக்கு கொண்டு வந்தீர் சாமி. எங்களோடு பேசினேன். உம்மோடு உறவு கொண்டு வாழக்கூடிய கிருபையை தந்தீருமை போற்றுகிறோம். எங்கள் திருச்சபை நிர்வாகத்தை, டீக்கன்மார்களை ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தே நெருக்கடிகளின் மத்தியிலேயும் திருச்சபை குடும்பங்களை சந்தித்து உதவி செய்யவாம். திருச்சபை இறை ஊழியங்களை தடையில்லாமல் மக்களுக்கு கொண்டு சேர்க்கவாம். சமூகத்திலே நலிந்த மக்களை சந்தித்து உதவி செய்யவாம். திருச்சபையின் சார்பில் பணியாற்றுகின்ற வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்தி உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, தொடர்ந்து திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும் ஐயா. நாங்கள் உமக்கு பிரியமான மக்களாய் ஆண்டவரை உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமா இந்த நாகரையில் பட்டணத்தில் உம்மை ஆராதிக்கவா, உம்முடைய திருச்சித்தம் செய்யவா ஆண்டவர் எங்களை தொடர்ந்து பலப்படுத்தா. இந்த ராத்திரியில வெளியூர்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற நம்முடைய மக்கள், ஆண்டவரே இந்த ராத்திரியிலே தேவ சமூகத்திலே வந்து
உம்முடைய ஆறுதலுக்காக, இரக்கத்துக்காக ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்போதும் வியாதியின் நிமித்தமாக, சரீர பலவீனங்களின் நிமித்தமாக, பலவிதமான தடைகளின் நிமித்தமாக இந்த வருட முடிவு ஆராதனையிலே எங்களோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் தடைபட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளே ஆண்டவர் சுகப்படுத்துவீராக. உமல்ல கரங்களை நீட்டி அவர்களை தொட்டு விடுதலையாக்க வேண்டும் என்று செபிக்கிறான். நல்ல தகப்பனே, படிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அச்ச உணர்வுகளோடு இருக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஆண்டவரை புதிய வருடத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்க கர்த்தர் கிருபை தார். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர், இந்த ஆண்டிலே தங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பெற்றோர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. வயதான பெற்றோர்களை கண்ணோக்கம், சின்ன குழந்தைகளை தொற்று வியாதிகளிலிருந்து விலக்கும் ஐயா. கர்ப்பஸ்திரீகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரை. இந்த காலங்களில பணியாற்றின மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், தாதியர்களுக்காக நன்றி செலுத்துகிறான். இந்த கொரோனா காலத்தில் முன்னணியில நின்று வீரர்களாக ஆண்டவரை மக்களுக்கு சேவை செய்த அவர்களை ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். அதே போல அத்தியாவசிய பணிகளை செய்தவர்கள் ஒவ்வொருவரோடும் கிருபை இருக்கட்டும், தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளாம். கொரோனாவினுடைய 2வது அலை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். இருக்கிற இடங்களில உம்மை நம்பி வாழ, உம்முடைய பாதுகாப்பிலே மறைந்து வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எங்கள் திருச்சபைகள், திருச்சபை நிர்வாகத்துக்காய் ஜெபிக்கிற, எங்கள் தேசத்துக்காய், தேச தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அமைதி, சமாதானத்தை அனைவருக்கும் தாரும். இந்த இரவிலும் எங்களோடு கூடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். சங்கீதம் 90:1. இனி வருகிற ஆராதனையில் கலந்து கொள்ள வருகிறவர்கள் கண்டிப்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாஸ்க் அணிந்து விட்டு வரவும், அரசாங்க விதிமுறைகளை கடைபிடித்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு 11:30 மணிக்கு வருட பிறப்பு ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனையில் நமது சபையின் இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனம் குடும்பத்திற்கொன்று வழங்கப்படும். நாளை காலை புது வருட பிறப்பு ஆராதனை காலை 8 மணிக்கு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆராதனை முடிந்தவுடன் மூப்பர் கூட்டம் நடைபெறும். நமது சபை ஆராதனைக்கென்று பயன்படுத்துவதற்காக ஒரு லேப்டாப் தேவைப்படுகிறது என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2020ஆம் ஆண்டு புனித வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட, உங்கள் குடும்பத்தாருக்கு ஒன்று கொடுக்கப்பட்ட உண்டியல்கள் சில பேர்கள் செலுத்தாமல் இருக்கிறீர்கள். தயவு கூர்ந்து அதனை வருகிற ஆராதனைகள் செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாடல் புத்தகத்தில் 316வது பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கலாம். உங்கள் இருக்கைகளுக்கு பக்கத்தில் இப்போது அந்த பிளாஸ்டிக் பைகள் இப்போது இல்லை. அதற்கு பதிலாக நாம் வழக்கமாக பயன்படுத்துகின்ற பைகள் உங்களை இடத்திலே வரும். அதிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் போடலாம்.
குட்டி வந்து எங்கள் தேவாட்டு குட்டி வந்து ஐயா நான் வந்து தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி அன்புக்குரியவர்களே, முகநூல் வழியாக நம்மோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு வசதியாக காணிக்கை ஜெபத்தை செய்து இறையாசியை வழங்குகிறோம். தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஜெபிப்போம். நல்ல கடவுளே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைத்தபடியால் ஸ்தோத்திரம். தகுதியற்ற எங்களுக்கு நீர் பாராட்டின அன்பு பெரியதே, கிருபை பெரியதே. எவ்வளவோ நெருக்கங்களை சந்தித்தோம், நீர் கைவிடவில்லை. எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தோம், நீர் எங்களை விட்டு விலகவில்லை. எங்களை திக்கற்றவர்களாக நீர் விடவில்லை ஆண்டவரே. எங்களுக்கு சோதனைகள் வந்தபோது, நெருக்கடிகள் வந்தபோது, இழப்புகள் சந்தித்த நேர்ந்த போது எங்களை உம்முடைய தாங்கும் கரங்களினாலே ஏந்தி அரவணைத்தீர், ஆசீர்வதித்தீர். நல்ல தகப்பனே, இக்கட்டு நேரத்திலே எங்களுக்கு தக்க துணைவராக இருந்து எங்களை பாதுகாத்தீர். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே படைத்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களையே உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். எங்களை ஆசீர்வதியா. எங்களை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். உலகம் முழுவதும் முகநூல் வழியாக எங்களோடு இந்த ஆராதனையில இணைந்திருந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியா. அவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்தில வெவ்வேறு சூழலில ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். எவ்வளவோ நெருக்கங்கள் நடத்தியில எங்களோடு கூட அவர்கள் இந்த வருஷத்தில் முகநூலிலே இணைந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆண்டவர் அவர்களையும் குடும்பங்களையும் அவர்கள் செய்கின்ற தொழிலையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த இரவிலும் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் ஆண்டவர் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் உறவும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதும் முகநூல் வழியாக
இணைந்த அனைத்து உடன் விசுவாசிகளோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். திருவிரு